ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன்கள் விஸ்வாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 26/4/2025. கோச்சார கிரகங்களை பற்றி அறிவோம். சூரியன் மேஷத்தில் உச்சம், குரு ரிஷபத்தில், செவ்வாய் கடகத்தில் நீச்சம், கேது கன்னியில், மீனத்தில் சந்திரன், ராகு சனி, மேலும் சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் வரவு மிகுந்த நாளாக இருக்கும். தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்க வேண்டாம். முருக வழிபாடு சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கவலை மிகுந்த நாளாக இருக்கும். தேவையில்லாமல் பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு முடிவும் இன்றைய தினம் எடுப்பது நல்லதல்ல. நிதானமாக செயல்படுங்கள். பள்ளி கொண்ட பெருமாளை, அதாவது ரெங்கநாத பெருமாளை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி அன்பர்களுக்கு சற்று பயம் மிகுந்த நாளாக இருக்கும். மனதிலே குழப்பம் மிகுந்து காணப்படும். எந்த ஒரு புதிய காரியங்களையும் இன்று துவங்க வேண்டாம். முடிவுகள் காரணமின்றி எடுப்பது சிறப்பல்ல. பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் நட்பு கை கொடுக்கும். நட்பு வட்டாரம் உங்களுக்கு உதவும். மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அம்பாளை வழிபடுங்கள். நீர்மோர் தானம் செய்யுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் இன்று. சூரிய வழிபாடு, அதாவது சிவனை வழிபடுவது கூட, பைரவர் வழிபடுவது கூட சிறப்பு. கன்னிராசி அன்பர்களுக்கு தாமதமாக காரியங்கள் செயல்படும். சிக்கல்கள் இருக்கும். ஆகையினால் இன்றைய தினம் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கும். பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சுகம் மிகுந்த நாளாக இருக்கும். உறவுகள் அன்போடு பழகுவார்கள். குழந்தைகள் உங்களுக்கு வேண்டியதை செய்து தருவார்கள். ஆக மொத்தம் சுகமாக இருப்பீர்கள். விருட்சிக ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கும். வெற்றி உங்களுடையது. முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிக்கல் மிகுந்த நாளாக இருக்கும். தேவையற்ற காரியங்களை, அதாவது பேசி எதுலேயும் மாட்டிக்க வேண்டாம். தேவையில்லாமல் பிரச்சனைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, கடும் சொற்களை தவிர்ப்பது நன்மை. மகர ராசி அன்பர்களுக்கு லாபம் மிகுந்த நாள் என்று. பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு. வெற்றி உங்களுடையது. கும்பராசி அன்பர்களே, எல்லா காரியங்களிலும் நன்மைகள் கிடைக்கும். கவலை வேண்டாம். பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பானது. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சோதனை மிகுந்த நாளாக இருக்கும். குரு வழிபாடை கடைபிடியுங்கள். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது சிறப்பு. எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருப்பது நன்மை. வாழ்க வளமுடன். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று அனைவரும் வாழும்படியாய் பிரார்த்திக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.